ஸ்ரீ விஷ்ணு புராணம் 66ஆம் பகுதி. யயாதி மாமன்னன் கதை. மைத்ரேய முனிவரே, நகுஷ வம்சத்தை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள். நகுஷ மன்னனுக்கு யதி, யயாதி, சம்யாதி, ஆயாதி, வியாதி, கிருதி என்ற 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் அனைவரும் சிறந்த வீரர்கள். அவர்களில் யதி என்பவன் ராஜ்யத்தை விரும்பவில்லை. ஆகையால் யயாதி என்பவன் அரசனானான். அவன் சுக்கிரன் மகளாகிய தேவயானியையும் விருஷபர்வாவின் மகளாகிய சர்மிஷ்டையையும் மணந்து கொண்டான். அவனது வம்சத்தை பற்றிய ஸ்லோகம் ஒன்று உண்டு. தேவயானி என்பவள் யது, துர்வசு என்ற பிள்ளைகளையும் சர்மிஷ்டை என்பவள் துருக்கிய, அனுபுரு என்ற பிள்ளைகளையும் பெற்றார்கள் என்று அந்த ஸ்லோகம் கூறுகிறது. யயாதி மன்னன் தன் 2 பத்னிகளில் சர்மிஷ்டை என்பவளிடம் அதிக பாசம் கொண்டிருந்ததால் தேவயானி பொறாமை கொண்டு தன் தந்தையான சுக்ராச்சாரியாரிடம் தெரிவித்தாள். அதனால் சுக்ராச்சாரியார் மன்னன் யயாதியிடம் கோபம் கொண்டு யயாதி மன்னனுக்கு கிழடு தட்டும் வண்ணம் அவன் ஜரையை அடைய வேண்டுமென ஒரு சாபமிட்டார். அதன் விளைவாக யயாதி மன்னன் தனக்கு அகாலத்தில் மூப்பு வரும்படி செய்ததால் மன வருத்தமுற்று சுக்ராச்சாரியாரின் பாதங்களில் வீழ்ந்து வேண்டிக் கொண்டான். அதனால் அவர் மனமிறங்கி மூப்பை ஒருவருக்கு கொடுத்து அவருடைய வனத்தை ஏற்கலாம் என்றும் அனுகிரகம் செய்தார். பிறகு யயாதி மன்னன் தனது முதல் மகனை நோக்கி, மகனே, உன் மாதாமகருடைய சாபத்தால் எனக்கு நேர்ந்த இந்த மூப்பு அவர் அனுகிரகத்திற்கு ஏற்ப நான் உனக்கு கொடுத்த உனது வாலிப பருவத்தை நான் ஏற்று இன்னும் 1000 ஆண்டு காலம் உலக இன்பங்களை அனுபவிக்க விரும்புகிறேன். ஆகையால் இதற்கு நீ இணங்க வேண்டும் என்றான். அதற்கு மூத்த மகன் யது சம்மதிக்கவில்லை. அதனால் அவனது தந்தையும் உனது சந்ததி ராஜ்யத்தை இழக்க கடவது என்று சபித்தார். பிறகு துர்வசு, துருக்யு, அனு என்ற பிள்ளைகளையும் யயாதி மன்னன் வரவழைத்து தனது மூப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய யவ்வனத்தை தனக்கு வழங்கும்படி வேண்டினான். அவர்களும் அதை ஏற்கவில்லை. எனவே அவர்களையும் யயாதி மன்னன் சபித்தான். பிறகு சர்மிஷ்டையிடம் பிறந்த தனது கடைசி பிள்ளையான புருவிடம் அவன் அது போலவே வேண்டினான். புரு தன் தந்தையை வணங்கி, தந்தையே, தங்கள் விருப்பம் போல் நான் இதற்கு இணங்குகிறேன் என்று கூறி தனது தந்தையின் மூப்புத்தன்மையை தான் ஏற்றுக்கொண்டு தன் யவ்வனத்தை தந்தைக்கு கொடுத்தான். அதை பெற்று யயாதி மன்னன் தர்ம விரோதமின்றி தக்க காலங்களில் தனக்கு இஷ்டமான சகல போகங்களையும் அனுபவித்து செங்கோலை செவ்வனே செலுத்தி வந்தான். அவன் விஸ்வாசி என்ற தேவமங்கையோடும் தேவயானியோடும் அனுபவித்து காமங்கள் முடிவை காண்பேன் என்று தினந்தோறும் அதே மனத்தினனாக இருந்தான். நாளுக்கு நாள் பெண் இன்பம் இனிமையானதாகவே அவனுக்கு தோன்றியது. எனவே அவன் இப்பாடல்களை பாடினான். காமமானது காம போகங்களால் ஒருபோதும் அடங்குவதில்லை. அவைகளை சொரிய சொரிய அக்னி வளர்வது போல் வளரத்தான் செய்கிறது. இந்த பூ உலகில் உள்ள சகல தானியங்களும், பொன் முதலிய சிறந்த பொருட்களும், குதிரை, பசு முதலிய மிருகங்களும், அழகிய பெண்டிரும் ஒருவனுடைய ஆசைக்கு போதாமலேயே இருக்கின்றன. ஆகையால் அந்த ஆசையை நிறைவேற்ற முயல்வது முடியாத காரியமாகும். ஆகையால் அதை ஒழித்தலே வேண்டும். சகல பூதங்களிடத்தும் விருப்பும் வெறுப்பும் வைக்காமல் சமமான எண்ணம் உடையவனுக்கு எத்திசையிலும் சுகமே தோன்றும். புத்தியீனருக்கு விடக்கூடாததாயும் உடையவன் தளர்வுற்றலும் தளராததாயும் இருக்கக்கூடிய ஆசையை விட்டுவிட்டால் சுகத்தை அடையலாம். மனிதன் மூப்பினால் மெலிந்து போக அவனுடைய ரோமங்களும் பற்களும் உதிர்ந்து போகின்றன. உயிராசை, பொருளாசை என்ற 2ம் ஒருபோதும் மெலிவதில்லை, இளைப்பதும் இல்லை. இதற்கு ஓர் உதாரணம், 1000 ஆண்டு காலம் போகானுபவம் செய்து வந்த எனபகு ஆசையானது கொஞ்சமும் குறையாமல் வளர்ந்து கொண்டே இருந்தது.
ஆகையால் நான் இனி இந்த ஆசை என்னும் பைசாசத்தை விட்டு ஒழித்து மனதை பரபிரம்மனிடத்தில் செலுத்தி தொந்தமும் மமதையும் நீங்கியவனாய் மிருகங்களோடு மிருகம் போல திரிந்து கொண்டிருக்க கடவேன் என்று இவ்விதம் சிந்தித்த யயாதி மாமன்னன் தன்னுடைய மகன் குருவின் யவ்வனத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டு தன்னுடைய மூப்பை தானே திருப்பி பெற்று கொண்டு தென்கிழக்கில் துர்வசுவையும் மேற்கில் துருக்கியுவையும் தெற்கில் துர்வசுவையும் மேற்கில் துருக்கியுவையும் தெற்கில் யதுவையும் சிற்றரசராக்கி சகல பூமண்டலத்திற்கும் புருவை அதிபதியாக செய்து பட்டாபிஷேகம் செய்து வைத்துவிட்டு தவம் செய்ய வனம் சென்றார். 66ஆம் பகுதி நிறைவடைந்தது.